Hi friends, welcome to Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது Dhaba Style Bhindi Masala. இந்த Bhindi Masala நம்ம வீட்ல எப்படி டேஸ்டியா ஈஸியா செய்யிறதுன்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இதை நீங்க வீட்ல செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் 1/4 கிலோ மீடியம் சைஸ் இந்த ஸ்டைல்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடிசா நறுக்கிய வெங்காயம் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு சிறிய துண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு எல்லாம் மொத்தமா மிக்ஸில கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி, 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஆயில் 50 ml, லெமன் ஜூஸ் 5 ml, மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், தயிர் 20 ml, தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்துலேயும் ஒன்று. ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயில் 5 ml லெமன் ஜூஸ் இதில் ஊற்றிடலாம். எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூளில் பாதி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லெவல் வர வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெயில் பாதி எண்ணெய் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த ஊற வச்சுக்கிற வெண்டைக்காவை இதில் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம வெண்டைக்காவை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதிலே மீதி இருக்க எண்ணெயும் இதில் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா கொஞ்சம் வதக்கிங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம்.
மீதி இருக்க மஞ்சள் தூளை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம் பண்ணிக்கங்க. லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் மிச்சம் இருக்க உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க வெண்டைக்காவை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா இதில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு அடுப்பு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா 3 மினிட்ஸ் குக் பண்ணியாச்சு. நம்ம டோட்டலாக இப்போ 5 மினிட்ஸ் நம்ம இப்போ நல்லா குக் பண்ணியிருப்போம். நம்ம இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல ருசியான ஆரோக்கியமான பிந்தி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை மோஸ்ட்டாக எல்லோரும் சப்பாத்தியோடு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்க வந்து வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.